சார் குருவே சரணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோம்பை காட்டில் இன்றைக்கி நம்ம 48வது நாள், நம்ம மண்டல பூஜையில் 48வது நாள் நிறைவு. இன்றைக்கி எல்லோரும் மக்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி ஐயனுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கோம். நல்லா அருமையான ஒரு நிகழ்வு. இங்கே வந்த மக்கள் எல்லாம் எல்லோரும் வரணும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி நாங்களும் குடும்பத்தோடு நேர்த்திருந்து இங்கே தான் இருக்கோம். எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. மக்களும் கூட்டமாக வந்திருக்காங்க. எல்லோரும் வாங்க. அதை பார்க்குற அனைவருக்கும் ஐயனுடைய எல்லா விதமானு சொல்லிட்டேன். எல்லா பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல விஷயங்களும் குடும்பத்தில் நடக்கணும். என்னென்ன வேண்டுறாங்களோ அது பூரா ஐயன் கொடுப்பாரு தான். கொடுக்காரு எதிர்பார்க்கறல, கொடுப்பாரு. நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது கொடுப்பாரு. நிச்சயமாக நல்லதே நடக்கும். சர்க்குருவே சரணம். பத்தியா இங்க பாரு. எங்க முக்கியமான நாள் இன்னைக்கு. நம்ம மக்கள் சாப்பிட்ற அத்தனை சாப்பாட்டுக்கும் முக்கியமான மனிதர் இவர் தான் இன்னைக்கு. என்ன சொல்றீங்க? இல்லை உண்மை தானே? உண்மை அதுதான். சர்க்குருவே சரணம். வந்ததில் எல்லாருமே நம்ம வந்ததுக்கான எல்லாம் நம்ம அண்ணாவுடைய பார்த்தீங்கன்னா துறையனுடைய மேற்பார்வையில் நைட் சாப்பாடுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். நைட் சாப்பாடுக்குங்க, சரிங்களா? அருமையாக எல்லாருக்குமே சாப்பாடுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சமையல்காரங்களாம் வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, சமையல் வேலை நடந்துகிட்ருக்கு. நல்ல ஒரு அருமையான உணவு, நல்ல உணவுகள் உங்களுக்கு எல்லாம் தர்றதுக்கான ஐயனுடைய கருணையில் இங்கே பெரிய துரான பாருங்க கொண்டாந்து இறக்கியிருக்காரு. கலராக இவ்வளோ விலைவாசியிலையும் கலராக கொண்டாந்து இறக்கியிருக்காரு. மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக அறுத்துட்ருக்காங்க. பாருங்கள் காய்கறி எல்லாம். எங்க சிரிச்சிட்டே இருங்க, எல்லாரும் சந்தோஷமாக பண்ணுங்க. அது என்னங்க தனியாக உட்காந்து சாப்பிட்றது என்ன? இல்லை அது என்ன? வணக்கம் 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 வணக்கம். சர்க்குருவே சரணம். இல்லை தனியாக ஸ்பெஷலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அது வாழ்த்திட்டேனுங்க. அப்பயே காலையிலே வாழ்த்துட்டேன். நிச்சயமாக உங்கள் பிறந்த நாளுக்கு ஐயனோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அனைவரும் உங்களை வாழ்த்துவாங்க. ஐயா சரவணன், சரிங்களா? நம்ம அன்னூர்லேருந்து வராரு, ஓகேங்களா? அவர் வேலை எப்பயுமே ஐயனை விடாமல் தொங்குறது. இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். எல்லாரும் வாழ்த்தணும், சரிங்களா? நிச்சயமாக வாழ்த்துவாங்க. சர்க்குருவே சரணம். தும்பிட்டாங்களா? பார்த்துக்குங்க. ஐயனுடைய அப்பப்போ சொல்லுவார். அந்த செகண்ட்ல பதில் சொல்றவர் ஐயன். என்ன சொல்றீங்க? சர்க்குருவே சரணம். சொல்லு டாடா, சொல்லு டாடா, சொல்றா டாடா, சொல்லு. லட்டு 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 லட்டு. குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது? திருவே உன் अन्नं प्रचुन्दं देवादमाहो अन्नं ब्रह्माणो जनसंवदन्ते अन्नमाहो सर्वमनं अयवैर्यो प्रजानानां भुवैर्वैवारुणिः करुणन्तिकधर्मसकार अनीति भगवान् ब्रह्मेति तस्मादेतस्मै ஐயா நீங்களே எங்களுக்கு எல்லா இடத்திலும் இருந்து எங்களுக்கு வேண்டுவன தக்க நேரத்தில் தக்க இடத்தில் தந்தருளி எங்களை காப்பாற்ற வேண்டும். ஐயா ஆதித்ய சூரிய அங்காரக புத
சிவகாசியிலேருந்து வர்றோம். இதான் ஃபஸ்ட் டைம் வர்றோம். எனக்கு 14 வருஷமாக குழந்தை இல்லை. மனசு உருகி வேண்டி நான் கடவுள் முன்னாடி நின்று அவர்கிட்ட நான் வேண்டி நின்று கடவுள் எனக்கு வரம் கொடுத்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மன நிம்மதியோடு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. சந்தோஷம் இல்லை எனக்கு இது இல்லை. ஐயனுடைய நிகழ்வுக்கு ஐயனே வந்து கலந்து கொண்ட அதிசயத்தை எல்லோரும் கண்டு ரசித்தோம். நிச்சயமாக நான் சொல்லும் போதெல்லாம் அவர் வந்துடுறார். ஐயனுக்கு சர்க்குருவே சரணம். சரணம். நம்ம ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு நல்ல நண்பரை ஐயனுடைய பக்தர் சந்தித்தோம். அவர் தன்னை பற்றியும் ஐயனுக்குள்ள உறவுகள் பற்றியும் உங்களோட கலந்தா பேசணும்னு நினைச்சாரு. அதனால் அவருக்கு ஒரு வார்த்தை. வணக்கம், எனது பெயர் அருள்ராஜா. நான் ஒரு மின்னியல் பொறியாளர். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் ஹவுஸ் ஆஃப் கலாம் ராமேஸ்வரம் அதோடைய ஈரோடு மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். கடந்த 2012ஆம் ஆண்டு நான் முதல் முறையாக கணக்கம்பட்டிக்கு வந்தேன். அப்போது நம்ம மூட்டை சுவாமிகள் கணக்கம்பட்டி ஐயாவை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. ஒரு அதிசயம் என்னென்னா, அன்று இரவு ஒரு 1:30 மணி இருக்கும். நான் அந்த ஒரு மாட்டுக்கொட்டகை பின்னாடி தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு கண் விழிக்கும் போது முன்னாடியே நின்னார். அது எனக்கு பயங்கர அதிர்ச்சி இருந்தது, ஆச்சரியம் இருந்தது. அதுக்கு தொடர்ந்து அடிக்கடி வந்துகிட்டே இருந்தோம். ஆனால் அவர் ஒரு முறை இரவில் தான் அதிகம் எல்லாரோடையும் பேசுவார். பகலில் பார்த்தீங்கன்னா பல ஊர்திகள் வரும், அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அப்போ அதிகம் பேச மாட்டார். நான் இரவு 11 மணிலேருந்து 1 மணி 2 மணிலாம் பார்த்தா நம்ம உட்காந்து பேசலாம். அந்த வேப்ப மரம் இருக்குங்களா, அங்கே அதில் உட்காந்து பேசுவார் ஒரு கல்லில். அப்படி இருக்கும்போது ஒரு முறை, டேய் பையா எல்லாம் குப்பையாக இருக்குது, போய் குப்பை இடறா அப்படின்னாரு. இது மட்டும் இல்லை, சுவாமி இன்னொரு விஷயம் சொன்னார். இங்கே பார்த்தீங்கன்னா வரவங்களை எல்லாம் வந்து வேலை வாங்குவார். யாரையும் சும்மா இருக்க விட, வந்த கல் பொறுக்கும்பாரு, இந்த சோளக்காட்டில் இருக்க சோளத்தட்டெல்லாம் அள்ளி வைக்க சொல்லுவார். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சில பேர் அன்னைக்கு பல பேர் வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு தான் புதுசாக செய்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவர் பாராட்டுவார். அப்படி இருக்கும்போது நானும் செஞ்சுருக்கேன். அப்போ சொன்னார், விவசாயம்லாம் அந்த இல்லை, அப்போ காலியாக இருக்குது நிலம்லாம். அதே ஒரு நாள் சொல்கிறார், டே பையா நான் காடெல்லாம் பூமியெல்லாம் நஞ்சா கிடக்குது, விஷம் இல்லாமல் விவசாயம் பண்ணு அப்படின்னாரு. ஒரு அற்புதமான ஐயன் சொன்ன ஒரு வார்த்தை, உங்ககிட்ட சொன்ன வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. எனது பூமி அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமான விஷயம். தொடர்ந்து உங்க பணி தொடர்ந்து வரணும், சரிங்களா? அதுதான் என்னோட ஆசை. ஐயனுடைய சர்க்குருவே சரணம். இருளும் விலகிடவே பொழுதும் விடிந்தது, கடவுள் அவர் என்று பூலோகம் அறிந்தது. சோழ காட்டுக்குள்ளே சூரியன் நடந்தது, பாமர வேஷத்தில் சாமி ஒன்று நடித்தது.